வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சின்ன குறிப்பு ஒன்று சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம 2,88,000 பேர் எக்ஸாம் எழுதணும். இந்த எக்ஸாம் பிசி எக்ஸாமு. அதில் 33,000 பேர் மட்டும்தான் நம்ம பிஎம்டிக்கு கூப்பிட்ருக்காங்க. அதாவது பிசிக்கல் மெஷர்மெண்ட்டுக்கு கூப்பிட்ருக்காங்க. அதில் ரிஜெக்ட் ஆனவங்க யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா நெக்ஸ்ட் வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ரிட்டனுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. அப்படியே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா ரிட்டனில் நம்ம எந்தளவுக்கு மார்க் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு பிசிக்கல் சிம்பிளாக முடிஞ்சிடும். அதனால் நீங்கள் ரிட்டனில் அதிக மார்க் எடுக்க எய்ம் பண்ணுங்கள். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பிசிக்கல் நல்லபடியாக பண்ணுங்கள். அதாவது இப்போ செலக்ட் ஆனவங்க எல்லாம் பிசிக்கலில் நல்லபடியாக பண்ணணுன்னு ஒரு விஷ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஓவரால் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்ட்டு நம்ம சேனல் மூலிமா எக்ஸ்பெக்டட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பட்டிருக்க சேனல் ஜி த ஜீனியஸ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இப்போ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்டேட்டாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக இப்போ நம்மளுக்கு ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த சேனல் மூலிமா. அது என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து போன வருஷத்துக்கான மென்ஸ் கட் ஆஃப் மார்க்கு. இது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இந்த போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ஏதோ ஒவ்வொரு மார்க்கு தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போது 57னா அதில் பார்த்தீங்கன்னா 58 இந்த மாதிரி தான் ஒரு மார்க் டிஃப்ரெண்ட்டில் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. அது பெரிய அளவில் எதுவும் வரல. அதே மாதிரி உமன்ஸ் கட் ஆஃப் பார்க்குறீங்க. இது போன வருஷத்துக்கான உமன்ஸ் கட் ஆஃப் மார்க்கு. இது அதே மாதிரி தான் ஒரு மார்க் இல்லை 2 மார்க் இந்த ரேஞ்சில் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கான டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்க்க போகிறது வந்து இதுதான் இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க்கு. இது வந்து இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப் மார்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டிக்கு எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மென்ஸு அண்ட் உமன்ஸு இவங்களுக்கான கட் ஆஃப் இதில் ஆல் டீட்டெயிலாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாத்துக்குமே இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான ஓவரால் கட் ஆஃப் எவ்வளோ வரும்ன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா, வாங்க பார்ப்போம். இது வந்து நம்ம ஜி த ஜீனியஸ் சேனல் மூலிமா கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்க்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓசி, அதாவது லாஸ்ட்டாக ஓப்பன் மென் அண்ட் ஜென்ரல்னு இருக்குது பார்த்தீங்களா. அதில் நம்ம இப்போ ஓப்பன் மென்னுக்கு மட்டும் பார்ப்போம். அதாவது கம்மியான மார்க்கை வச்சே பார்த்துக்கலாம். அதாவது கட் ஆஃப் மார்க் கம்மியான மார்க்கை வச்சே பார்த்துக்கலாம். இப்போ ஓசிக்கு 58 மார்க்கு கட் ஆஃப் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஓப்பன் மென்னில் அந்த 58 + 15 சேர்த்துனோம்னா 73 மார்க் வருது. இப்போ இதில் என்னென்னா 73 மார்க்குங்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். இது ஒன்றில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 இல்லை 3 மார்க்கு சேஞ்ச் ஆகலாம். ஒன்றா ஜாஸ்தி ஆகலாம், 75 ஆகலாம், அல்லது 70 குறையலாம். ஓகேங்களா. அதே மாதிரி பிசிக்கு 50 இருக்குது ஓப்பன் மென்னு. அதே 50 + 15 65 மார்க்கு. இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போது எல்லா கம்யூனிட்டிக்கும் ப்ளஸ் ஆர் இது எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். இது கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 அல்லது 3 மார்க்கு ஜாஸ்தியாக அல்லது கம்மியாகும். ஓகேங்களா. அதே மாதிரி பிசிஎம்முக்கு 43 + 15 = 58 மார்க் வருது. 58ங்கிறது ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். ஓகேங்களா. ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அல்லது 3 மார்க் வரும். அதே மாதிரி எம்பிசிக்கு 51, எஸ்சிக்கு 51 + 15 66 வருது. எஸ்சிஏக்கு 45 + 15 60. எஸ்டிக்கு 48 + 47. இதுதாங்க 47 + 15 = 62. இதுதான் மென்ஸுக்கான கட் ஆஃப் மார்க்கு எக்ஸ்பெக்டட் பண்ணிக்குது. ஓவரால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் பண்ணிக்கு. இது வந்து ஒன்லி எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். இதை நீங்கள் ஃபுல்லாக நம்பணுன்னு இல்லை. இது இவ்வளோ ரேஞ்சில் தான் வரும். ஒரு 60 65 எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் போஸ்டிங் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது 60 அல்லது 65க்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்டிங் ஏஆர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்ப்போம். உமன்ஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓசியில் 48 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓசிக்கு 48னா 48 + 15 ஃபிசிக்கலில் 15 எடுத்திங்கன்னா 63 வருது. அதாவது ஓவரால் கட் ஆஃப் பார்த்திங்கன்னா 63. பிசிக்கு அதே மாதிரி தான் 39 மார்க்கு. 39 + 15 54 வருது. அதே மாதிரி இவங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அல்லது 2 மார்க்கு தான் சேஞ்ச் ஆகுது. ஜென்ஸுக்கு பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 மார்க் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா
1 அல்லது 2 மார்க் மட்டும்தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகும். இப்போ 63ங்கிறது 65 அல்லது 64 ஆகலாம். கம்மியாகிற மாதிரி இருந்தால் 62 அல்லது 61, 60 இந்த ரேஞ்சில் தான் வரும். ஓசிக்கு இந்த பிசிக்கு பார்த்தீங்கன்னா 39 ப்ளஸ் 15 54. அதே மாதிரி பிசி எம்முக்கு 43, எம்பிசிக்கு 56, எஸ்சிக்கு 56, எஸ்சிஏக்கு 50, எஸ்டிக்கு 51. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 அல்லது 2 மார்க்கு ஃபீமேல் கேட்டகரிக்கு சேஞ்ச் ஆகலாம். அதே மாதிரி மென்ஸ் கேட்டகரிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அல்லது 3 மார்க் சேஞ்ச் ஆகலாம். ஓகேங்களா? நீங்கள் கேரண்டியாக நீங்கள் 60லேருந்து 65 எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஏஆர் போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி ஃபீமேல் கேட்டகரிக்கு நீங்கள் 60, 55, 50, 55 எடுத்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபிசிக்கலுக்கு தயாராகுங்க. நீங்கள் நல்லா ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இன்றைக்கி நம்மளுக்கு கால் டிக்கெட் வர வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வரலைன்னா ஆகஸ்ட் 30 கேஸ் முடிஞ்ச பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்தெந்த பிரான்ச் எந்தெந்த பிஆர்எஸில் நம்மளுக்கு ஃபிசிக்கல் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க ஹால் டிக்கெட் மூலிமா. அதனால் எல்லோரும் இப்போ வந்து ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. எல்லா டிப்ஸும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இதுதான் இந்த சேனலோட எக்ஸ்பெக்டடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.